எல்லா ஊர்லயும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் நாங்கள் மனிதர்களா இருக்கிறதுனால எங்களுக்கு இயல்பிலேயே சில உரிமைகள் இருக்குன்னு சொல்றோம். இந்தியாவில் மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்தியாவில் பிராமணர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் சூத்திரர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர் தீண்டாமைக்குட்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களே இல்லையேன்னு ஒரு டிஃபால்ட் செட்டிங் என்ன? நான் மனுஷனா பார்க்கப்படுறேன்னா அல்லது இன்ன சமுதாய பிரிவை சேர்ந்தவரா பார்க்கப்படுறேன்னா எது அங்க துருத்திக்கிட்டு நிக்குது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, எல்லா சமுதாயங்களையும் உலகம் புறாவும் இலக்கியம் வாசிச்சவங்களுக்கு தெரியும் உலகம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை வச்சிருப்பாங்க. ஆதியில அது இருந்துச்சு, ஆதியில இது இருந்துச்சு. அது சுவையான கதையா இருக்கும். மண்ணுலேருந்து வந்துச்சுன்னுவாங்க, சிலர் காத்துலேருந்து வந்துச்சுன்னுவாங்க, சிலர் நீர்லேருந்து வேற வேற மாதிரி கதை இருக்கும். ஸோ நீங்க வேதங்களை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட அந்த மாதிரி ஒரு கதையோட தான் அது தொடங்கும். புருஷன் ஒருத்தர் தான், வைத்த சாப்பிட்டான், அத்தை செஞ்சான், இதை பண்ணா உலகம் உருவாச்சு, தாவரங்கள் உருவாச்சு, அது அம்பேத்கர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே வரவங்க ஒழுங்கா அடுத்தது மனுஷன் உருவானான்னு தானே சொல்லணும். அப்படிதான் எல்லா கதைகளையும் சொல்லப்படுது. ஆனா அந்த புருஷ சுக்தம்ங்கிற அந்த ஒரு டெக்ஸ்ட் அங்க புகுத்தப்பட்டு ரிக்வேதத்துல மனுஷன் உருவாக்குறதுக்கு பதிலா சமுதாய பிரிவுகள் உருவாக்கம் தானே அங்க சொல்லப்படுதுன்னு அது என்ன ஒரு ஸ்டெப்பை ஜம்ப் பண்ணிட்டாங்களே இவங்க. மனுஷ உருவாக்கத்தை பற்றின செய்தி அல்ல அது, சமுதாய பிரிவுகளின் உருவாக்கத்தை பத்தின செய்தி. பிராமணன் அந்த புருஷனுடைய நெத்தியிலிருந்து வரான், சத்திரியன் தோல், நமக்கு தெரியும் அந்த கதை, அது எல்லாரும் எப்படி வராங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்பேத்கர் அதை கவனப்படுத்தி என்ன சொல்வார்னா, மனிதம் உருவாக்கக்கூடிய நம்மளாம் எப்படி மனுஷங்களா வந்தோம் இந்த உலகத்துக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம மனிதர்களா பேசப்படல. நம்ம ஏற்கனவே சமூக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தான் நமக்கு இங்க நடக்குது. ஸோ இந்தியாவில் வேர் இஸ் த ஹியூமன் பர்சன்? தேர் ஆர் பிராமின்ஸ், தேர் ஆர் சூத்ராஸ், தேர் ஆர் தலித்ஸ், பட் ஹியூமன் பர்சன் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அம்பேத்கர் கேட்டு சொல்லுவாரு.